மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சன்சைன் A3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்குமே நான் ஒரு 2 பெரிய விஷயத்த சொல்லணும். ஒன்று என்னென்னா ஒரு பெரிய தேங்க்ஸ், இன்னொன்று பெரிய சாரி. தேங்க்ஸ் எதுக்குன்னா இதுவரையும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு சாரி இவ்வளோ நாள் நான் எந்த வீடியோவுமே போஸ்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு ரொம்ப பெரிய சாரி. ஆஃப்டர் டெலிவரி இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ என்னோடது. பேபி பிறந்து இப்போ தான் 5 months ஆகுது. 5 months வரையும் நாங்கள் எங்கேயுமே வெளியிலேயே போகலை. ஏன்னா நியூசிலாண்டில் வெதர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சட்டுன்னு கோல்டோ காஃபோ ஏதாவது ஒன்று வந்துட்டே இருந்துச்சு. அதனால நாங்கள் மோஸ்ட்லி வெளியில் போகிறத நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். இதுதான் ஆஃப்டர் பேபி 5 monthsக்கு அப்புறம் வெளியில் நாங்கள் போகிறோம் ஃபேமிலியோட. இப்போ தான் கொஞ்சம் வெதர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, நியூசிலாண்டில் ரொம்ப ஃபேமஸ் ஹனி. நல்ல டேஸ்டியான ஹனி கிடைக்கும். அதுவும் வெரைட்டியான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில். இப்போ ஹனி ஷாப் அதான் நம்ம இங்கே பக்கத்தில் எவ்வளோ தான் வாங்கினாலும் அதே ஹனி தான் இருக்கும். லைக் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதுவே நம்ம ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அங்கே பியூராகவும் இருக்கும், காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்னும் கொஞ்சம் வெரைட்டியில் நம்ம எடுக்கலாம். அதனால தான் இப்போ சரி நம்ம டைரெக்டாக அவுட்டிங் போகிறது அப்படியே ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அங்கே அப்படியே இது பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். இது பால்மஸ்டோன் நார்த்துலேருந்து ஒரு 20 minutes ட்ராவலில் ஹைவேக்கு மேலேயே இருக்குது. இந்த ஷாப்புக்கு பேர் வைரேகா. இங்கே டேஸ்டியான ஹனி அப்படின்னு மட்டும் இல்லை, ஹனியில் செஞ்ச பியூட்டி ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் ஹனி நம்ம மேட் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, டிஃப்ரெண்ட்டான ஹேர் மாஸ்க்கு அந்த மாதிரி இருந்துச்சு, கேண்டீஸ் இருந்துச்சு, கேண்டில் இருந்துச்சு. எல்லாமே ஹனியில் தான் செஞ்சுருக்காங்க. நம்ம எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் ஐஸ்கிரீம். அந்த ஐஸ்கிரீம் ஹனியில் செஞ்சுருக்காங்க வித் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி. பட் டேஸ்ட் ஹனியை ஹைலைட் காட்டுற மாதிரி அந்த மாதிரி ஹைலைட்டாக வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஐஸ்கிரீம் எதுவுமே. அது நம்ம சாப்பிடும்போது அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு, இவ்வளோ டேஸ்ட்டான ஒரு ஐஸ்கிரீமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஹனி லவர்ஸாக இருந்தீங்க, இல்லைனா ஹனி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ஹனி ப்ராடக்ட்ஸு அண்ட் ஹனியை பற்றி எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே நம்மளுக்கு கேண்டீஸ் வெல்கம் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே தான் ஐஸ்கிரீமும் இருக்குது. நம்ம ஓவரால் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு லாஸ்ட்டு போகும்போது அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. அதில் என்ன மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹனி இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. ஹனியை சேர்த்து என்ன பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் அவங்க ஸ்பெஷலாக வச்சுருந்தாங்க. அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த மாதிரி லிப்ஸ்டிக் இருக்கட்டும், இல்லை லிப் பாம், எல்லாமே வேஸ்லின் கொண்டு ஹனி யூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி இங்கே ஹனி பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கலராக அந்த ஹனி வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ, 10 கிலோவாக இருக்கட்டும், இல்லை 1 கிலோவாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை சின்ன பாக்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் ஹனி வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹனியோட ஜிஞ்சர், அதுக்கப்புறம் லெமன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இருந்துச்சு. இதில் எனக்கு என்னென்னா ஒரு ஹனியை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. அது எதுக்காண்டி அந்த மாதிரி கலர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க ரா ஹனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. இந்த மனுக்கா ஹனி தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுவும் அந்த ராவா அப்படியே அங்கே இருந்து தேனில் இருந்து அப்படியே எடுக்கிறது, தேனிக்கிட்ட இருந்து. இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் சேர்த்துருக்கிற மாதிரி, கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஆனால் டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அது அந்த டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சு. கீழே இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டியில் இருக்கிறது. இங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த 2லேயும் பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க. ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அந்த மனுக்கா தேன் இருக்குல்ல, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அவ்வளோதான். இங்கே இருக்கிற தேனில் நாங்கள் 2 எடுத்தாச்சு, 2 தேன் பாட்டில் எடுத்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா அது எந்தெந்த வகையான தேனியிலேருந்து அவங்க தேன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதை வச்சுருக்காங்க டிஸ்பிளேல. இது கிட்ஸுக்கு கொஞ்சம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு நல்லா அழகாக இருக்கே, எப்படி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஷாப் தான், ஆனால் ஒரு பெரிய எஜுகேஷன் டூர் கூப்பிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய கிட்ஸ் அங்கே இருந்திருந்தாங்க. நிறைய கிட்ஸ் இருந்தாங்க. அவங்களும் அந்த ஹனியை பார்க்குறாங்களோ இல்லையோ, ஒன்று ஐஸ்
ஐஸ்கிரீம்காண்டி. இன்னொன்று வந்து அங்கே எப்படி வந்து ஹனி வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அந்த மெத்தட்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கிட்ஸு வந்து நல்லா பார்த்தாங்க. அது ஹனி எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வந்து இந்த சைடு வந்து அவங்க வந்து ஹனியை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து டர்ன் பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. இங்கே ஹனியை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டுட்ருக்கணும். அங்கே ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து போட்டுட்டு தான் இருக்கணும். நம்ம வந்து உள்ளே போய் அது என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு ஆளுக்கு வந்து $70 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ஹனியை வந்து எப்படி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ஸில் வந்து நல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தேவைன்னா நம்ம எடுத்து படிச்சுக்கிறலாம். அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா இந்த புக்கை வந்து நம்ம எடுத்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட்யூம் போட்டிருக்காங்க. ப்ளஸ் கிட்ஸு வந்து உள்ளே போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் இருக்குது. பெரியவங்க போடணும்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் இருக்குது. நம்ம வேணால் பே பண்ணிட்டு தான் போகணும். இல்லை நம்ம தனியாக அங்கே நம்மளாக போய் எடுக்கணும், நம்ம இதுக்கப்புறம் எனக்கு வேணும் வீட்டுக்கு கொண்டுட்டு போகணும்னா அதுவும் வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒயின் வச்சுருக்காங்க. இது வந்து ஆல்கஹால் வந்து பாதி வந்து ஆல்கஹால் இருக்கும், பாதி வந்து இந்த ஒயின் மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுவும் வந்து கிளியராக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டர் 18 இயர்ஸ்க்கு அண்டரில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸும் வந்து அங்கே கீழே வந்து லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவைன்னா இதையும் நம்ம வாங்கிக்கிறலாம். வீக்கெண்ட் வந்து நல்லா வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணணும், ஆனால் ரிலாக்ஸாகவும் இருக்கணும், நல்லா என்ஜாயும் பண்ணணும், ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து இந்த மாதிரி வந்து பிளேஸில் வந்து விசிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்களும் வந்து கேதர் பண்ணுவீங்க. நல்ல ஃபேமிலியோட வந்து ஒரு லாங் ட்ரைவ் போன மாதிரியும் இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பேசிட்டு வர மாதிரியும் இருக்கும். அந்த டைமில் தான் வந்து நம்ம நல்லா ஒரு காமெடி பண்ணுற மாதிரியோ இல்லை ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நல்லா பேசிட்டு நம்ம நல்லா நம்மளோட இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு நல்லா ஹாப்பியாக வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு விசிட் பண்ணும்போது நம்மளும் புதுசாக அதை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ கிட்ஸுக்கெல்லாம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஹனி அப்படின்றது தெரியும், ஆனால் அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம தான் சொல்கிற மாதிரியும் இருக்கும். இங்கே வந்து நம்ம கூப்பிட்டு வந்து காமிக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கே வந்து ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இப்படி தான் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, இந்தந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவே வந்து அவங்களுக்கு அந்த நாலேஜை வந்து நம்ம கொண்டு வரலாம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் வந்து ஹனியில் செஞ்ச கேண்டில் வச்சுருக்காங்க. இந்த ஹனியில் வந்து நீங்கள் பக்கத்தில் அதை எடுத்து பார்த்தாலே வந்து அவ்வளோ சூப்பரான ஸ்மெல் இருக்குது. ஹனியில் வந்து கேண்டில் செஞ்சுருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ தான் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஸ்மெல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. இதுவும் வந்து அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே டை ஆர்ட்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ளோசிங் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான கேண்டீஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க வித் ஹனியில். ஷாப்க்கு வர்றவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாமே வந்து கரெக்டாக அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இயரிங்ஸாக இருக்கட்டும், க்ரீட்டிங் கார்ட்ஸு, அப்புறம் வந்து இந்த டாய்ஸு எல்லாமே வந்து கிட்ஸ்லேருந்து டீனேஜர்ஸு அடல்ட்ஸு யார் வந்தாலுமே வந்து ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து இந்த ஓவரால் வந்து ஷாப் இவ்வளோ தான் இருக்கும். பட் ஒவ்வொரு ஐட்டமும் பார்த்திங்கன்னா நின்று பார்த்து தெரிஞ்சுக்கிற லெவலுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வித் ப்ரைஸோடு அவங்க எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அவ்வளோதான். இது வந்து நாங்கள் வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஐஸ்கிரீம் இப்போ வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஐஸ்கிரீமும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ளேவர்ஸ் தனித்தனியாக இருக்குது. ஹனியோட ஃபிக்கு, அதுக்கப்புறம் ரம்மு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வந்து அந்த ஜின்சர் அண்ட் ஹனி அந்த இது வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. ரொம்ப ஒர்த்து தான். சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். யாராவது போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் வந்து கேதர் பண்ணுவீங்க. வந்து ஒரு ஹனி டியூ, ஒரு மனுக்கா, அது ரெண்டுமே வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஒன்று வந்து $6 வந்து, இன்னொன்று வந்து $11. அந்த மனுக்கா வந்து $11 எதுக்குன்னா அது ரா ஹனின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதனால தான் அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐஸ்கிரீம் மாதிரியே கம்பேர் டு இந்த ஹனி டியூவோடது. அதுக்கப்புறம் நியூசிலாண்டில் வந்து ஃபுல்லாக வந்து சம்மர் தான். ஸோ சம்மரில் வந்து இப்போ நிறைய ஆக்டிவிட்டீஸு ஈவெண்ட்டு எல்லாமே வந்து போடுவாங்க. நான் 1 by 1 நெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரையை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்
எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, பாய் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் டு சன்சைன். ஃபீல் த பெஸ்ட் டைம்.